இந்த வீடியோல வந்துட்டு நம்ம எப்படி கொக்கி தைக்கிறது பிளவுஸுக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா? இதுதான் கொக்கி பகுதி. கொக்கிக்கு வந்து நம்ம பிளவுஸோடைய இந்த கெட்ட பக்கம் சைடு தான் கொக்கி நம்ம தைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த பட்டிக்கு மார்க் பண்ணமோ சேம் அதே மாதிரியே கொக்கி பட்டிக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி தைக்கிற இடம் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டா இப்படி மடிச்சுட்டு, ஓகேங்களா, இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் மறுபடியும் இந்த இடம் வரைக்கும், ஓகேங்களா, மறுபடியும் இங்க இருந்து இதை நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடம் முனை, இந்த முனையில அதே மாதிரி இந்த இடமும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நடுவுல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் மடிச்சுட்டு அந்த மடிப்புல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க். இப்ப நமக்கு 5 கொக்கி தேவை இல்லையா? கொக்கி வந்து நல்லா பிராண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. சீக்கிரம் துரு பிடிக்கிற மாதிரி வாங்கிக்காதீங்க. ஒரு 5 கொக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம நூலை ஒரு 4 ஸ்டான்ஸாவா எடுத்தா போதும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா, நல்லா பெருசா நீட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 கொக்கி தைக்கணும் நம்ம. நீட்டா எடுத்துட்டு 4 ஸ்டான்ஸா எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? 4 இலைகள் 4 ஸ்டான்ஸாவா எடுத்து இந்த மாதிரி ஊசியில கோர்த்துக்கலாம். 4 ஸ்டான்ஸாவா எடுத்துட்டு இப்படி கோர்க்கும் போது நமக்கு 8 ஸ்டான்ஸா கிடைக்கும். ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் கொக்கி. நீங்க 8 எடுக்கும் இந்த மாதிரி 4ஆ எடுத்து மடிச்சு போடும்போது. ஓகேங்களா, போட்டு இந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணில் நாட்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கொக்கி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு 2 கொக்கி டீடைலா சொல்லித்தரேன் எப்படி தைக்கணும்னு பாருங்க. இங்க இப்படி வச்சிருங்க கொக்கியை. ஓகேவா, கொக்கியை வச்சுட்டு இந்த கட்டை விரலால இந்த கொக்கியோட முனையை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 2 ஹோல்ஸ் மட்டும் தெரிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தெரியுதா உங்களுக்கு, நான் இந்த கிளாத்ல குத்தி இந்த ஹோல்ஸ் வழியா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துட்டு மறுபடியும் கிளாத்ல குத்தி ஹோல்ஸ் வழியா எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்ப பாதி தூரம் எடுத்துருமா, எடுத்துட்டு இந்த ஹோல்ஸ்ல இன்னொரு வாட்டி நம்ம இந்த மாதிரி இந்த நீடில விட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த பக்கம் நம்ம 8 ஸ்டான்ஸாவா எடுத்துக்கிறதால இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அதே மாதிரி போட்டா போதும். பாருங்க, ஒரு முடிச்சு போட்டுட்டேன். மறுபடியும் 2வது முடிச்சுக்கு மறுபடியும் கிளாத்ல குத்தி அந்த ஹோல்ஸ் வழியா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த நூலுக்குள்ள நீடில இன்செர்ட் பண்ணி அப்படியே ஒரு இழை எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். மறுபடியும் இப்ப இந்த இந்த ஹுக் இந்த ஓட்டையில அதே மாதிரி சேம் ஃபர்ஸ்ட் இந்த கிளாத்ல குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரியே கிளாத்ல குத்திட்டு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. 1 அப்புறம் 2. அவ்வளவுதான், இங்க தச்சாச்சு. இப்ப இதை தைக்கணும். ஓகேங்களா, இப்ப 2 ஹோல்ஸ் தச்சுட்டோம். இப்ப மேல் கொக்கிக்கு மேல் சைடு தைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டை இப்படி தெரியுதா உங்களுக்கு, இப்படி ரவுண்டா கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ரவுண்டை இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்படி நல்லா தெரியுதா உங்களுக்கு, இங்க இருந்து த்ரெட்டை இப்படி கொண்டு வந்திருக்கேன். சர்க்கிள் ஷேப்ல கொண்டு வந்துட்டு இந்த த்ரெட் இந்த சர்க்கிள் ஷேப்ல கொண்டு வந்ததை இப்படி கட்டை விரலால பிடிச்சிட்டு இப்படி இந்த நீடில இந்த துணியில இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு அதாவது இந்த த்ரெட் கீழே இருக்கிற மாதிரி நீடில் மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டை இப்படி கொண்டு போயிடணும். இந்த கொக்கிக்குள்ள கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு இந்த மாதிரி டைட்டா ஒரு முடிச்சு இப்ப டைட்டா இழுத்தீங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துரும். இது ஸ்ட்ராங் ஆகும். இதே மாதிரி இன்னும் ஒரு வாட்டி பண்ணிக்கணும். ஓகேங்களா, மறுபடியும் இப்ப இந்த இடத்துல இருக்கா, மறுபடியும் ரவுண்டா உங்களுக்கு கொண்டு வந்து இது வரைக்கும் இப்படி கட்டை விரலால பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த த்ரெட் அடியில இருந்து த்ரெட் கிளாத்ல இன்செர்ட் பண்ணி நீடுல இப்படி மேலையும் த்ரெட் இந்த மாதிரி அடியில இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இல்ல இந்த மாதிரி த்ரெட் மேல வந்துச்சுன்னா கூட ஒண்ணும் இல்ல, இப்படி நீடில் ஒரு சுத்து சுத்திட்டு இப்படி கொக்கிக்குள்ள விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு இழி இழுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். 8 ஸ்டான்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வாட்டி போட்டா போதும். கொக்கி நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறமா நாமளா எண்டல சும்மா கிளாத்ல இப்படி குத்திட்டு த்ரெட்டை சும்மா இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி சுத்திட்டு ஒரு முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு கொக்கி நம்ம தச்சிட்டோம். இப்ப அதே மாதிரியே இந்த மீதி இருக்கிற 4 சைடும் தச்சுக்கணும். இது பேர் தான் கொக்கி தைக்கிறது. ஐ தைக்கிறது இன்னும் ஒரு வாட்டி உங்களுக்கு கொக்கி டீடைலா சொல்லி தரேன் பாருங்க. அதே மாதிரியே ஐயும் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இன்னொரு ஒரு இடத்துலயும் கொக்கி தைக்கிறது சொல்லி தரேன் பாருங்க. இப்ப இங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இப்ப 2வது கொக்கி தைக்கிறோம். அதுல புரியாதவங்க இதுல பாருங்க.
கிளாத்ல குத்தி ஹோல்ஸ் வழியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு மறுபடியும் கிளாத்ல குத்தி ஹோல்ஸ் வழியா எடுத்து ஃபுல்லா நம்ம இழுத்துறாம கொஞ்சம் இந்த மாதிரி வட்டம் வரும்போது அதுக்குள்ள குத்தி கொஞ்சம் நூல்லயே, அதாவது நீடில உள்ள குத்தி வெளியே இழுத்து மறுபடியும் இழுத்தோம்னா ஒரு நாட் விழுந்துரும். சேம் அதே மாதிரி இன்னொரு வாட்டி கிளாத்ல குத்தி ஹோல்ஸ் வழியா வெளியே எடுத்து பாதிலேயே இந்த த்ரெட்டை ஸ்டாப் பண்ணி அந்த த்ரெட்டுக்குள்ள நீடில விட்டு எடுத்தோம்னா ஒரு நாட் விழுந்துரும். அவ்வளவுதான், ஃபினிஷ். ஓகேங்களா? சேம் அதே மாதிரியே இன்னொரு சைடு. இது ரெண்டுமே கூட நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. மேல இருக்கிறது இன்னொரு வாட்டி இதுவா கவனிங்க, கவனமா. இந்த வட்டத்துல தைக்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பட் அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அதனால திரும்ப பாருங்க. அதே மாதிரியே வட்டத்துக்குள்ள அந்த பாதி த்ரெட்டுக்குள்ள விட்டு இந்த மாதிரி போடுறோம். நாட் விழுந்துரும். இப்ப என்ன பண்ணோம்? இங்க நம்ம 2 தச்சிட்டோம் இல்லையா? இப்ப இந்த இந்த ஆள்காட்டி விரல அடியில இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இப்ப அங்க விட இங்க இன்னுமே உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி தரேன் பாருங்க. இப்படி இந்த கொக்கிக்கு அடியில கரெக்டா அந்த கொக்கியோட முனை இருக்கு பாத்தீங்களா? இந்த முனைக்கு நேரா அடியில கிளாத்ல இப்படி குத்திடுங்க. குத்திட்டு இந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்களா? இத இப்படி நீடலுக்கு அடியில கொண்டு போய் இந்த கொக்கிக்கு அடியில கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துரும். ஓகேங்களா? மறுபடியும் இந்த மாதிரி கிளாத்துக்கு அடியில இருந்து குத்தி இப்படி வெளியே கொண்டு வந்து இந்த த்ரெட், அதாவது இந்த இதுல இருந்து வர இந்த நம்ம தச்சு முடிச்சோம் பாத்தீங்களா? அந்த த்ரெட்டை மறுபடியும் இது வழியா கொண்டு வந்து, அதாவது நீடலுக்கு அடியில கொண்டு வந்து இந்த கொக்கிக்குள்ள இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இன்னொரு முடிச்சும் விழுந்துரும். ஓகேங்களா? நல்லா இழுத்து பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். 3 ஸ்டிச் வரைக்கும் தாராளமா போடலாம். இதுலயும் சரி, இதுலயும் சரி, இதுலயும் சரி. நம்ம ஸ்டான்சாஸ் அதிகமா எடுத்தோம்னா 2 ஸ்டிச்சே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நீங்க 3 ஸ்டான்ஸா 2 ஸ்டான்ஸா தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த இடம் தச்சாச்சு. இந்த 3 இடம் தான் நம்ம தப்போம். இந்த ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ், இதுக்கு மேல. அதுக்கு அடுத்து கீழே இப்படி கிளாத்ல விட்டுட்டு இதுக்குள்ள ஒரு 3 வாட்டி சுத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்த ஊசியை தச்சு அடுத்த கொக்கியை தச்சுக்கலாம். இவ்வளவுதான் கொக்கி தைக்கிறது. இதை நான் உங்களுக்கு இப்ப ஃபுல்லா தச்சுட்டு காட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப இது ஃபுல்லாமே நம்ம கொக்கி தச்சு முடிச்சிட்டோம். இப்ப ஐப்பட்டி எப்படி தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி தரேன். ஐப்பட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெஷின்ல தச்சிருக்கோம் இல்லையா? இந்த சைடு. இப்ப இதோட நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இப்ப நம்ம ஐப்பட்டியே இந்த இடத்துல 5 வந்து கையில நம்ம தச்சிட்டோம் அப்படின்னாலும் இங்க இருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு தள்ளி ஒரு ஐப்பட்டி நம்ம கையில தச்சு கொடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஒல்லியா ஆயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நம்ம தைக்கும் போதே ஒரு 1/4 இன்ச் 6 இன்ச் லூஸ்ல இருந்துச்சுன்னா கூட இத கொக்கி போட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இங்க இருந்து சும்மா ஒரு இன்ச் அளவுக்கு தள்ளி ஒரு ஐப்பட்டி நம்ம தச்சு கொடுத்துடலாம். ஐப்பட்டிக்கு என்ன பண்ணிருக்கேன்? அடியில இருந்து நூலை மேல எடுத்திருக்கேன். எடுத்துட்டு திரும்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, ஓகேங்களா, ஒரு 1/4 இன்ச் வச்சுப்போமா, 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி மறுபடியும் இங்க இந்த தையல் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குத்தி கீழே எடுத்துக்கிறேன். சுருக்கம் விழுந்துடக்கூடாது. ஓகேங்களா? மறுபடியும் குத்தி வெளியே எடுத்தோம் இல்லையா? அந்த இடத்துல திரும்ப ஊசிய இன்செர்ட் பண்ணி மேல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இந்த த்ரெட் வந்து இந்த மேல குட்டி எடுத்திருக்கோம் பாத்தீங்களா? அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரணும். இந்த நீடுல ஆல்ரெடி நம்ம கீழே இன்செர்ட் பண்ண ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? அந்த லைனுக்குள்ள குத்தி எடுத்துருங்க. குத்தி வெளியே இப்படி எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டபுள் லைன் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நம்ம மேல கொக்கியில மேல தச்சோம் பாத்தீங்களா? அதே மாதிரியே தான். இப்ப இந்த நூலை அப்படியே இப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே இதுக்குள்ளேயே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா ஒரு நாட் விழுந்துரும். அதே மாதிரியே நாட்டா போத்துக்க போறோம். பாருங்க எப்படி பண்றேங்கிறத பாருங்க. நான் ஓட்டெல்லாம் இல்ல, ஸ்பீடும் கொடுக்கல. இதை அப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். முடிச்சா போட்டுக்கிட்டே வருவோம். இப்படி நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் த்ரெட்டை இப்படி சுத்திட்டு இந்த மாதிரி நீடுல உள்ள இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்து இப்படி போட்டா ஒரு முடிச்சு விழும். அந்த முடிச்சு ஆல்ரெடி போட்ட முடிச்சுக்கு மேல மேல வர மாதிரி போட்டுக்கணும். போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுதான் ஐப்பட்டி தைக்கிற முறை.
உள்ள இழுத்து இழுத்து ஒரு லாக் தான் போட்டுக்கிறேன். பாருங்க உங்களுக்கு தெரியுதா? ஒரு வாட்டி சுத்துறேன். சுத்திட்டு உள்ள இருந்து நீடில இன்செர்ட் பண்ணி இந்த சுத்துன அந்த நூலுக்கு வெளியே எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான் ஐப்பட்டி. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஈஸின்ட்டு. இதே மாதிரியே முடிச்சுக்கு மேல முடிச்சு போட்டுக்கிட்டே எண்டிங் வரைக்கும் கொண்டு வரணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா மறுபடியும் அடியில இன்செர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி குத்திருக்கோம் இல்லையா, அது வழியா நீடல இன்செர்ட் பண்ணி ஒரு 3 வாட்டி சுத்தி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஐப்பட்டி. கொக்கி பட்டியும் தெரிஞ்சிச்சு, ஐப்பட்டியும் தெரிஞ்சிச்சு. இதுல நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். அது என்னன்னா, நீங்க இவ்வளவும் தச்சுட்டு உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குது, இப்ப ஷோல்டர் வந்து இப்படி இறங்குது அப்படின்னு வந்து கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஷோல்டர் இறக்கம் வந்தாலே என்ன பண்ணிருங்க, நீங்க இங்க இருந்து நீங்க எதையுமே பிரிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இங்க இருந்து இந்த கழுத்து இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோமே, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள் வாங்கி இந்த இடத்துல இருந்து இந்த கையோட எண்டு நம்ம இங்க தச்சிருக்கோம் பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு, இது வரைக்கும் இப்படி கிராஸா ஒரு தையலை போட்டுக்கோங்க. இந்த இடம் வரைக்கும் கரெக்டா இப்படி கிராஸா தையல் போட்டு இந்த இங்க நம்ம ஃபினிஷ் பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் டைட் ஆகிடும். அவ்வளவுதான். சப்போஸ் ஷோல்டர் இறங்குது அப்படின்னு ஏதாவது மிஸ்டேக் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான். இது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க உள் வாங்கி இப்படி கிராஸா தச்சு கொண்டு போய் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிருங்க. ரொம்ப ஈஸி. நீங்க பிரிக்கணும் மறுபடியும் தைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன தையல் தான், இங்க இருந்து இப்படி கிராஸா கொண்டு போய் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஃபினிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இவ்வளவுதான். நம்ம வித்தவுட் லைனிங்கா எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல லைனிங் வச்சு எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம்.